எடப்பாடி பழனிசாமியை ஏற்கப் போவதில்லை என்று ஓபிஎஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் கூட்டணி செல்ல உள்ளது திமுக உடனா அல்லது தாவேகா உடனா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழுந்த முழக்கங்கள் தான் இவை. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பின்னர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அவர் அதன் பின்னர் அக்கூட்டணியில் இருந்து வெளியேறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை வேப்பேரியில் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து யாருடன் இம்முறை கூட்டணி வைக்கலாம் என கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுகவுக்கு டி என்றும் விஜயின் தாவேகாவுக்கு வி என்றும் குறிப்பிடப்பட்டு அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு தரப்பு திமுகவுக்கும் மற்றொரு தரப்பு தாவேகாவிற்கும் பச்சை கொடி காட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமி உள்ளவரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என கூறியதுடன் எடப்பாடி பழனிசாமியையும் கடுமையாக சாடினார். எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். பின்னர் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தொடர் தோல்விகளால் அதிமுகவையே படு பாதாளத்தில் எடப்பாடி பழனிசாமி தள்ளியுள்ளதாகவும் அவருக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டுமெனவும் காட்டமாக விமர்சித்தார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. எடப்பாடி பழனிசாமி ஒழிக என்ற முழக்கமும் கூட்டத்தில் ஆர்ப்பரித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ குன்னம் எஸ் ராமச்சந்திரன் ஆதரவாளர்களிடம் கேட்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து பகிர்ந்தார். எடப்பாடியை அதிமுக ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற முடிவை அனைவரும் கூடித்தான் இன்று ஐயா வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல, அதெல்லாம் ஐயா தான் சொல்லணும். டிஆவியான்றது எடப்பாடி பழனிசாமியை விட திமுக ஒன்றும் துரோகம் செய்து விடவில்லை எனவும் எனவே திமுகவுடனேயே கூட்டணி செல்லலாம் என சில ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் புதிய கட்சியான விஜயின் தாவேகா தான் கூட்டணிக்கு சரியான தேர்வாக இருக்கும் என சிலர் கருத்து கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடுக்க உள்ள முடிவும் ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட திட்டத்தில் முக்கியமான அம்சமாக அமையும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இறுதியாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அந்த வழி தேனாம்பேட்டையா, பனையூரா அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு வழியா என விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம்.